தொடர்ந்து எம்மோடு மூத்த பத்திரிகையாளர் லட்சுமி இணைப்பில் இருக்கிறார். மாணவர்களுடைய போராட்டத்தின் எதிரொலியாக தர்மேந்திர பிரதான் இந்த ராஜினாமாவை செய்திருக்கிறார். தொடர்ந்து 36வது நாளாக போராட்டம் நடத்திய மாணவர்களுடைய கோரிக்கை தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதை பற்றின விவரங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியும்? வணக்கம். நான் விவரங்கள் பகிர்ந்து கொள்ளணுமா, ஒப்பீனியன் சொல்லணுமா? என்னுடைய கருத்துக்களை சொல்லணுமா? விவரங்கள் உங்க கரஸ்பாண்டன்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒப்பீனியன் மட்டும் சொன்னா போதும் இல்லையா? சொல்லலாம். அதாவது தர்மேந்திர பிரதானுடைய இந்த ராஜினாமா வந்து எதிர்பார்க்கப்பட்டதுதான். ஆக்சுவலா இது வந்து ஒரு 20 நாட்களுக்கு முன்பாகவே இந்த ராஜினாமாவோ அல்லது தர்மேந்திர பிரதான கேபினெட்ல இருந்து நீக்கிறதோ நடந்திருக்கணும். எனக்கு தெரிந்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் ஒரு கேபினெட் ரீஷப்ல வந்து ஏற்கனவே மோடி அரசாங்கம் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து இந்த மான்சூன் செஷன்ல இவ்வளவு பெரிய அளவுல இந்த ப்ரொடெஸ்ட் போகும்னு மோடி அரசாங்கம் எதிர்பார்க்கவே இல்லை. இது மோடி அரசாங்கத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சறுக்கல். இப்ப வந்து இந்த ப்ரொடெஸ்டுக்கு அவங்க வந்து அடிபடிய வேண்டிய ஒரு கட்டாயம் அல்லது இப்ப இளம் தலைமுறையினர் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய இடத்துக்கு வந்து மோடி அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருப்பது. ஆனா இப்ப வந்து பிஜேபிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, நீ வந்து ஒடிசால அரசியலை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, தர்மேந்திர பிரதானுடைய முக்கியத்துவம் அங்கிருந்துதான் வருகிறது. கடந்த 2024 ஒடிசாவில் நடந்த தேர்தலில் நவீன் பட்நாயக்கை வீழ்த்தியது, அதாவது நவீன் பட்நாயக்கனுடைய பிஜு ஜனதா தளத்தை வீழ்த்தியதற்கான முக்கியமான வியூகங்களை வகுத்து கொடுத்தவர் தர்மேந்திர பிரதான். அவர் ஒரு முக்கிய காரணியாக இருந்தார். அப்படின்றதுனாலதான் அவர் வந்து கேபினெட்ல இருந்து டிராப் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்தாங்க. பட் வந்து ஒரு ரீஷஃபில் மட்டும் பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த ரீஷஃபில் பேசப்பட்டது என்னன்னா, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, அதாவது கல்வித்துறை வந்து நிர்மலா சீதாராமன் வசம் கொடுக்கப்படும், ஃபைனான்ஸ் மினிஸ்டராக சக்திகாந்த தாஸ் வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் தர்மேந்திர பிரதான் வேறு ஏதாவது ஒரு துறையில அகாமடேட் பண்ணப்படுவார்னு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ வந்து இந்த ப்ரொடெஸ்ட் இவ்வளவு தூரம் போனதுக்கு பிறகு மோடி அரசாங்கத்துக்கு வேற வழி இல்லை. இப்போ வந்து அவங்க சக்கம்பாசியே ஆகணும். இது ஏற்கனவே அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் நடந்தப்போ எப்படி 3 ஃபார்மர்ஸ் பில்லையும் திரும்ப பெற்றார்களோ அதே போல இப்போது அடிபணிந்திருக்கிறது மோடி அரசாங்கம். மேம், தொடர்ந்து பேசலாம். இப்பொழுது 13 ஆண்டு கால ஆட்சியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த ஆட்சி காலத்தில் ஒரு அமைச்சர் கூட அழுத்தத்தின் காரணமாக ராஜினாமா செய்திருப்பதாக நாம் கேள்விப்பட்டதில்லை. ஸோ இந்த ராஜினாமாவை வந்து எப்படி பார்க்குறீங்க மேம்? இல்ல, இந்த அழுத்தம் இது வந்து இனி வந்து, அதாவது திஸ் இஸ் தி பிகினிங் ஆஃப் அன் எண்ட்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 13 ஆண்டு கால ஆட்சி நீங்க சொல்றது போல இந்த ஃபுல் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணும்போது 15 ஆண்டு கால பிஜேபி அரசாங்கம் மோடி அமித்ஷா கூட்டணியில் அல்லது மோடி அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய அரசாங்கம் ஏற்கனவே 2-3 விஷயங்கள்ல, ஒண்ணு வந்து ஃபார்ம் பில்ஸ், அது மாதிரி சில அம்சங்கள்ல அவர்களுக்கு சிக்கல்கள் இருந்திருந்தாலும் இப்ப வந்து அடுத்த தலைமுறையினர் அவர்களை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி இருக்கிறது. வழக்கமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு ப்ரொட்டஸ்டா இருந்தாலும் இல்ல அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்ப்பு குரல் எங்கிருந்து வருவதாக இருந்தாலும் அதுக்கு வந்து அந்த டிமானைஸ் பண்றதுக்கு அவங்க கிட்ட ஒரு பிளே புக் இருந்தது. வழக்கமா அதை அவங்கள வந்து டெரரிஸ்ட் பேன் பண்றதோ இல்லைன்னா வந்து காலிஸ்தானி அப்படின்னு சொல்றதோ. ஏன்னா சிஏஏ ப்ரொட்டஸ்ட் நடந்தப்போ எல்லா முஸ்லிம்ஸ் எல்லாரையும் ஆன்டி நேஷனல்னு சொன்னாங்க. அதை தாண்டி வந்து டெரரிஸ்ட்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் நடந்தப்ப காலிஸ்தானின்னு சொன்னாங்க. ஆனா இந்த மாதிரியான பிளே புக் எதுவுமே இங்க ஒர்க் ஆகல. ஏன்னா இந்த ப்ரொடெஸ்டுக்கு வந்து ஃபேஸ் கிடையாது. இந்த ப்ரொடெஸ்டுக்கு வந்து ஆர்கனைசர்ஸ் பெரிய அளவுல யாரும் கிடையாது. இளைஞர்கள் எல்லாம் தன்னெழுச்சியாக கூடியவர்கள் அப்படின்ற முறையில இது வந்து மோடி அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு சறுக்கலை கொடுத்திருக்கிறது. இது வந்து பிகினிங் ஆஃப் அன் எண்டுன்னு சொல்லணும். அதாவது மக்களுடைய மனநிலை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, மதம், சாதி, இதை தாண்டி மக்கள் மனநிலை வந்து இன்றைக்கு வந்து என்ன தேவையோ, மக்களுக்கு என்ன தேவையோ அல்லது அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவையோ அதை நோக்கி மாறிக்கொண்டிருக்கிறது. இதை வந்து அதனாலதான் நேற்றைக்கு வந்து பிரதமர் பேசும்போது கூட இனிமே எல்லாரும் இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இருங்கன்னு சொல்றாரு. அப்போ அடுத்த தலைமுறையினருக்கு என்ன தேவையோ அந்த இடத்துக்கு இதை வந்து இந்த ப்ரொடெஸ்ட் வந்து நகர்த்திட்டு போயிருக்கு. மோடி அரசாங்கம் சக்கமாக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மேம், தொடர்ந்து டெல்லியில் மாணவர்களுடைய 36 நாள் போராட்டத்தின் பிறகு
தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவரை பதவி விலக கோரி தான் டெல்லி மாணவர்கள் போராடினாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீட் விலக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி போராடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போராட்டத்தில் வந்து ராஜினாமாவை தமிழக மாணவர்கள் ஏற்பார்களா? அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் தமிழகத்தில்? அதாவது இது வந்து ரெண்டுமே ரெண்டு விதமானது. அதாவது டெல்லியில இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கோரிக்கையே முழுக்க முழுக்க வேறானது. நீங்க சொல்றது போல தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கோரிக்கை, அதாவது தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு கடந்த 10 ஆண்டுகளாக நீட் வேண்டாம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்துதான் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருந்தோம். அனிதாவினுடைய மரணம், அதுக்கு அடுத்தடுத்து நிறைய சூசைட்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு விதமாக தமிழ்நாடு வந்து போராடி இருக்கிறது. இதை வந்து லீகலாகவும் நம்ம வந்து ஃபைட் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி நிறைய நேரங்கள்ல ப்ரொடெஸ்டும் நடந்திருக்கு. தமிழ்நாடு அதாவது தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்துல ஏ.கே. ராஜன் தலைமையில ஒரு கமிட்டி நியமிக்கப்பட்டது. இது மாதிரி ஒரு கட்டத்திலையும் ஒரு விதமாக இதற்கான எதிர்ப்பு குரல் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஆனா கடந்த 5 ஆண்டு ஆட்சியில, திமுக ஆட்சியில இதை வந்து நீட் எதிர்ப்பு பேசுனாங்களே தவிர அவர்களால இதை வந்து முன்னகர்த்தி செல்ல முடியல. அதாவது நீட் வேண்டாம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாலுமே கூட அதற்கான ஒரு தீர்வை அவங்களால கொண்டு வர முடியல. ஏன்னா பிஜேபியோட நேரெதிர் கொள்கையில நின்றதுனால பிஜேபியோட கூட்டணியில் இல்லை, பிஜேபியோட நேரெதிர் கொள்கை. அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி நீட் விலக்கு அப்படின்றதுல இல்லைங்கிறதுல அவங்க உறுதியாக இருந்தாங்க. நீட் விலக்கு இல்லை என்பதுல பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருந்தது. அப்ப தமிழ்நாடு வந்து ஃபைட் பண்ணிட்டே தான் இருந்தோம். இப்பவும் வந்து அந்த ஃபைட் தொடரதான் செய்யுது. இந்த தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா ஒரு விதத்துல தமிழக மாணவர்களே அல்லது இங்கு போராடக்கூடிய மாணவர்களே ஒரு விதத்துல வந்து அவங்களுக்கு அது உற்சாகத்தை அல்லது உத்வேகத்தை கொடுக்கும். ஏன்னா கோரிக்கைகள் ஏற்கப்படும் அப்படின்னு. அப்ப வந்து தொடர்ந்து நீட் விலக்கு அப்படின்றத இன்னும் தொடர்ந்து போராடினால் அதற்கு மத்திய அரசாங்கம் செவிசாய்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் தமிழ்நாட்டுல வந்து இந்த ப்ரொடெஸ்ட வந்து அவங்க என்ன சொல்றாங்க, திரும்ப திரும்ப நாங்க அலோவ் பண்ணிட்டோம், நாங்க எந்த விதத்திலயும் ஸ்டாப் பண்ணல, நாங்க வந்து மாணவர்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் 2-3 நாட்களாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் போராட்டக்காரர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், போராட்டக்காரர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், குறிவைத்து, அதாவது எஸ்எஃப்ஐ டைசியினுடைய லீடர்ஸ் எல்லாம் குறிவைத்து, மாணவர் தலைவர்கள் எல்லாம் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் அல்லது குறிவைத்து கைது செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து பதிவு செய்துகிட்டே வந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 180 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த 4-5 நாட்களுக்குள்ளாக. அப்ப இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா தமிழ்நாட்டு அரசாங்கமும் இந்த போராட்டத்தை ஏதாவது ஒரு விதத்துல ஒடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இது இந்திய அரசாங்கம், இந்திய அளவுல மாணவர்களுடைய போராட்டமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களின் போராட்டமும் வேறு நோக்கத்தை கொண்டதாக இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ப்ரொடெஸ்ட் வந்து வேற ரூபத்துல பெரிய அளவுல ஆயிருமோ, ஒருவேளை அப்போசிஷன் பார்ட்டிஸ் இதுல கேபிட்டலைஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு ஒரு அச்சம் இருக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன். அதனால இந்த ப்ரொடெஸ்ட் வந்து இனி மேலும் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் பார்த்து கொள்ளும் அப்படின்னு தான் தோணுது. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மேம்.